சீப்பா டெய்லி நைட்டு நல்லா தூங்க அப்படி சார். இது ரொம்ப ஒரு பேட் தூக்கத்தை கெடுக்கிறார் சார். ரிப்பனுக்காக பர்பஸ்ஃபுல்லா உங்களுக்கு எடுத்துக்கிறது வந்து எந்த சூழ்நிலையும் ஏத்து. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 3 வந்துருச்சுங்க. எப்பவுமே ப்ரோமோ 3 பொறுத்த வரைக்கும் பார்வதிக்காக ஒதுக்குவாங்க. ஆனா இந்த வாட்டி வினோத் திவாகர் சம்பந்தப்பட்ட ப்ரோமோ தான் வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த ப்ரோமோவை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போடாதவங்க ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் கூட போடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து எல்லா அப்டேட்டும் நம்ம சேனல்ல வந்துருங்க. சரி, இன்னைக்கு இந்த ப்ரோமோல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். ஆக்சுவலா திவாகர் இருக்காரு பாத்தீங்களா, வினோத் சார் தான் எனக்கு பிரச்சனை. வினோத் சார் நைட் என்ன தூங்கவே விட மாட்டாரு. அது ரொம்ப பேட் மேனரிசம் சார். நான் தூங்கிட்டு இருக்கும்போது வேணும்ட்டே நைட்டு நேரத்தில் எழுப்பி விடுறாரு. எனக்கு தொடர்ச்சியா தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் எவ்வளவோ பொறுத்து போறேன், ஆனா தொடர்ச்சியா இந்த விஷயத்தை தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன வச்சு ஃபேமஸ் ஆகணும்னு பாக்குறாரு சார். அதுக்காகவே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வினோத் இதை ஒரு மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. தலையை குனிறாரு, தலையை நிமிர்றாரு, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. முதல்ல திவாகர் சொல்லும் போது எல்லாருமே சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா திவாகர் அதை சீரியஸா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார். நைட்டு முழுக்க என்னால் தூங்கவே முடியல. வேணும்ட்டே என்னை எழுப்பிக்கிட்டே இருக்காரு. நான் ஃபேமஸா இருக்கிறதுனால திரும்ப திரும்ப என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆடியன்ஸ்மே ஒரு ஸ்டேஜில் திவாகருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கிளாப் தட்டுறாங்க. அதாவது திவாகர் சொல்றது சரிதான்ற மாதிரி கிளாப் தட்டுறாங்க. அது சரியான்னு கேட்டிங்கன்னா சரினோ சொல்லலாம். ஆனால் அதில் வேற சில பிரச்சனையும் இருக்கு. ஆக்சுவலாக திவாகர் கிட்ட வினோத் கொஞ்சம் அதிகமாக தான் வம்பு பண்ணிட்டு இருக்காரு. மற்றவங்க கூட காட்டிலும் திவாகர் கிட்ட வேணும்ட்டே வம்பு பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வம்பு பண்ணும் போது திவாகரை சார் இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருந்தா கூட இந்த ப்ராப்ளம் நின்றுக்கும். ஆனால் திவாகர் தேவையில்லாமல் அந்த இடத்துல வார்த்தையை விடுறாரு. என் செருப்புக்கு சமானம் நீன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்போ வினோத் இரிட்டேட் பண்ற மாதிரி திவாகருக்கு தோணுதுன்னா திவாகர் வந்து மூஞ்ச கட்டி விட்டுலாம். சார் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார், எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. சோ வினோத் மாத்திக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி மாத்தாம பண்ணா திரும்ப திரும்ப இவர் கோவப்பட்டு திட்டலாம். ஆனா திட்டம் போது இவர் இந்த மாதிரி வார்த்தையை விடுறது ரொம்ப தப்பா போயிடும். அதாவது என் செருப்புக்கு சமானம் அப்படின்ற மாதிரி சொல்றாருன்னா அப்ப இது ஜாதிய எண்ணத்துல தான் இப்படி சொல்றாருன்ற மாதிரி நிறைய பேர் நினைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நிறைய பேர் நினைக்கவும் செய்யறாங்க. அப்படிதான் போகுது. ஆனா திவாகர் அந்த எண்ணத்தை மைண்ட்ல வச்சு தான் சொல்றாரா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா வினோத் டார்ச்சர் பண்ணும்போது நம்ம ஒரு 4 வார்த்தை சொல்லுவோம். அந்த 4 வார்த்தையில இந்த மாதிரி ஒரு வார்த்தையும் விடுறாரு. இதெல்லாம் கண்டிப்பா திவாகரே கம்மி பண்ணி தான் ஆகணும். சோ திவாகர் வந்து இஷ்டத்துக்கு பேச முடியாதுல்ல. அவர் வினோத் பண்றாருன்னா நீங்க அந்த இடத்துல பொறுமையா போயிட்டு விஜய் சேதுபதி கிட்ட நேரடியா கம்ப்ளைண்ட் பண்ணா கூட விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணிருக்க போறாரு. இப்ப விஜய் சேதுபதி திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா சார் இந்த மாதிரி அவர் காமெடியா எடுத்துக்கிறாரு, விளையாட்டா இருக்காருன்றதுக்காக எல்லாத்தையும் நீங்க பண்ணிட முடியாது. அதாவது திவாகர் எல்லாத்தையும் ஜாலியா எடுத்துக்க கூடியவர்ன்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்குனாலும் போய் கிண்டல் பண்றது சரியில்லைன்ற மாதிரி சொல்றாரு. வினோத்தும் ஏத்துக்கிட்ட மாதிரி தலையை ஆட்டுற மாதிரி தான் இந்த ப்ரோமோல நமக்கு காட்டுறாங்க. சோ திவாகர் கிட்ட நான் எதிர்பார்க்கறது இதுதான். ஏன்னா வந்து வினோத் கொஞ்சம் ஓவரா தான் பண்றாருங்க. சும்மா அவரை நோண்டிக்கிட்டே இருக்காரு. அப்படி நோண்டிட்டு இருக்கும் போது இதெல்லாம் எனக்கு பிடிக்கலங்கன்ற மாதிரி அவரை வித்து மொத்தமா விலகிருங்க. நீங்க ரெண்டும் கட்டனா இருக்கீங்க. நீங்களும் சில சமயம் சிரிச்சு விளையாடுறீங்க. அப்படியே இருக்கீங்க. உங்களுக்கு அவர் பண்றது பிடிக்கலையா சார், நீங்க பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல சார், ஏன் சார் இப்படி பண்றீங்கன்னு விலகிட்டா கூட பிரச்சனை இல்லை. நீங்களும் அதை விளையாட்டா பண்றீங்க. அதே மாதிரி நீங்களும் பதிலுக்கு வார்த்தையை விடுறீங்க. அதாவது என் செருப்புக்கு கூட நீ சமமாக மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க. அவர் என்ன ட்ரிகர் பண்ணாரு, நான் சொன்னேன்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனா அவர் ட்ரிகர் பண்ணாலும் நீங்க திட்டுற மாதிரி தான் பேசணுமே தவிர இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விடவே கூடாது. திவாகர் கிட்ட பிரச்சனை இருக்க மாதிரி கானா வினோத் கிட்டயும் பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா வந்து கலையரசன் கொஞ்சம் லேடி மேனரிசம் சிலது பண்ணுவான் பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் பண்ணி கலையரசனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அது ரொம்ப தப்பான விஷயம். உருவக்கேலி மாதிரி தான் அதுவும். அதாவது அவன் மேனரிசம் வந்து லேடி மாதிரி இருக்குல்ல, லேடி பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவன் பேசுறான்னு கிண்டல் பண்ணி காட்டுறாரு. சோ வினோத் பண்ணதும் தப்பு தான். இந்த வீட்ல எல்லாருமே பண்ற தப்பு என்ன தெரியுமா, ஒரு சண்டை வரும்போது அவங்க 4 வார்த்தை விடுறாங்கன்னா இவங்க அந்த நேரம் அமைதியா இருந்துட்டு நியாயம் கேட்கிற நிலைமை வரும்போது நியாயம் கேட்டா பரவாயில்ல. இவங்களுமே அவங்க 4 வார்த்தை பேசும்போது பதிலுக்கு ஒரு 4 வார்த்தை பேசிடுறாங்க. இப்ப அவங்க பண்றது தப்புனா நீங்களும் பதிலுக்கு அதே தப்ப பண்ணிடுறீங்க. பண்ணிட்டதுக்கு அப்புறம் எப்படி நீங்க நியாயம் கேட்க முடியும்? அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. ஏன்னா வந்து திவாகர் பண்ணதும் தப்புன்ற மாதிரி வரும், வினோத் பண்ணதும் தப்புன்ற மாதிரி வரும். ஆனா வினோத் தான் நிறைய இடத்துல அவரை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. நீங்க லைவ்ல பாத்தீங்கன்னா தெரியும், அவரை விடவே மாட்டாரு. அவர் எங்க போனாலும் நீங்க இப்படி சாப்பிடுறீங்க அப்படி சாப்பிடுறீங்கன்னு கிண்டல் பண்றாரு. சோ வினோத் கொஞ்சம் அதிகமா பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை தான் விஜய் சேதுபதி இந்த ப்ரோமோல சொல்லியிருக்காரு. உங்க கருத்தையும் சொல்லுங்க.